சேலம் பேருந்து நிலையம் அருகே ஒருவரை 3 பேர் தாக்கி செல்போனை பறித்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். நான் திருநெல்வேலி நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். மேலே பாலத்து மேலே வந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு கூலி கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு கிடையாது, பழக்கம் கிடையாதுன்னு. ஆன்சர் இருக்கான்னு கேட்டாங்க. பேசல இங்கே கொடுங்க. வா வா நீ வா நீ வா. யார் தெரிஞ்சவங்களும் கிடையாதுல்ல. நினைப்பாங்க யாரா இருந்தாலும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி வணக்கம். பட்ட பகல்லையே இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் காட்சிகள்ல. என்ன நிகழ்ந்தது? இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்களா? நிலவரம் என்ன? சேலம் புதிய பஸ் நிலையம் ஈரடுக்கு மேம்பாலத்தில் நண்பரை பார்க்க திருநெல்வேலியிலிருந்து வந்த நபரிடம் அடையாளம் தெரியாத 3 நபர்கள், அதாவது பைக்கில் வந்து அவரை அடித்து போதைப் பொருளான ஆன்சு இருக்குதா என்று கேட்டுள்ளனர். அது பின்னர் அவரை ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து கையில் வைத்திருந்த செல்போன், அவரிடம் இருந்த பணம் 2000 ஆகியவற்றை பறித்து சென்ற வைரல் வீடியோ பரவி அந்த ஏரியாவை பரபரப்பாக்கியது. மேலும் பள்ளப்பட்டி காவல் நிலையம் அருகாமையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் அங்கு புதிய பஸ் நிலையத்தில் அதிக மக்கள் கூட்டம் காணும் இடம் என்பதாலும் இந்த சம்பவம் அந்த ஏரியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அவரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.